மகாபாரதத்தில் கண்ணனும் அழுத இடம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? கர்ணன் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருக்கிறான். அவன் செய்த தர்மம் அவனை காத்து நின்றது. அந்த தர்மத்தையும் கண்ணன் தானமாக பெற்றுக்கொண்டான். கண்ணனுக்கே தாங்கவில்லை. உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன், என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றான். அப்போது கர்ணன், மறுபிறவி என்று ஒன்று வேண்டாம், அப்படி ஒரு வேளை பிறக்க நேர்ந்தால் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் உள்ளத்தை தாய் என்று வேண்டினான். கண்ணன் அழுதே விட்டான், இப்படி ஒரு நல்லவனா என்று. கீழே விழுந்து கிடந்த கர்ணனை அப்படியே எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான். கண்ணனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த கண்ணீரால் கர்ணனை நீராட்டினான். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் தானம் செய்து அதை செய்ய நிறைய செல்வமும் பெற்று முடிவில் முக்தி அடைவாய் என்று வரம் தந்தான். கர்ணன் இறைவனை காண வேண்டும் என்று தவம் செய்யவில்லை, முக்தி வேண்டும் என்று மெனக்கடவில்லை. இறைவனே அவனை தேடி வந்தான். கேட்காத போதே விஸ்வரூப தரிசனம் தந்தான். அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். கண்ணீர் விட்டான். செல்வம், ஈகை, முக்தி என்று எல்லாம் கொடுத்தான். இறைவனை தேட வேண்டாம், அவன் நாம் இருக்கும் இடம் தேடி வருவான். கேட்காதது எல்லாம் தருவான். நம்மை கட்டி அணைத்துக் கொள்வான். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்றதை செய்வோம்.